தமிழ்நெக்ஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அப்டேட் வர வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா Redmi Note 6 Pro வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். நண்பர்களே, சமீபத்தில் சீனாவில் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா Redmi 6 Pro வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் வந்து பார்த்திங்கன்னா நாச் டிஸ்பிளேவோட உங்களுக்கு வந்திருக்கு. மொபைலோட விலையை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ரீசனபிளான ஒரு 10,000 11,000 இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு வந்து மொபைல் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறது ரொம்பவே மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியாக ஒன்று இருக்குது. மொபைலோட சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்க்கலாம். மொபைல் வந்து பார்த்திங்கன்னா 5.84 inch ஃபுல் HD டிஸ்பிளே 19:9 ரேஷியோ வித் நாச் டிஸ்பிளேயோட உங்களுக்கு மொபைல் வந்து வெளியில் வருது. அடுத்தபடியாக இந்த மொபைலோட திக்னஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8.8 மில்லிமீட்டர் இருக்கிறதுனால இது ரொம்பவே ஸ்லிம்மாக இருக்கும் இந்த மொபைலு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மொபைலோட ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து Snapdragon 625 ப்ராசஸரில் வந்து உங்களுக்கு வருது. இந்த Snapdragon 625 ப்ராசஸர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கேமிங் பர்பஸுக்காக வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கவரேஜுக்கு வந்து அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணாது. கண்டிப்பாக இது கேமிங் மற்றும் மொபைலு வீடியோ இந்த மாதிரி இதுக்கு உங்களுக்கு இந்த ஆஸ்பெக்ட்டுக்கு வந்து நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த Redmi 6 Pro வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 3 வேரியண்ட்டில் வந்து உங்கள் மொபைல் கிடைக்கும் போது, அதாவது 3GB + 32GB RAM, 4GB + 32GB RAM ஒரு மொபைலும், 4GB + 64GB அடுத்த மாடலில் வந்து மொத்தம் 3 வேரியண்ட்டில் உங்களுக்கு வந்து மொபைல் கிடைக்கும் போது, மற்ற ரெட்மி மொபைல் மாதிரி இல்லாமல் இதில் ஒரு கூடுதல் சிறப்பம்சம் என்னென்னு பார்த்திங்கன்னா டெடிக்கேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு மெமரி ஸ்லாட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே வரவேற்கத்தக்க விஷயம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 சிம் கார்டு ப்ளஸ் வந்து மெமரி கார்டு உங்களுக்கு வந்து செப்பரேட்டாக வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து Redmi Note 5க்கும் Redmi Note 6 Proக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா டூயல் கேமரா இதில் வந்து பார்த்திங்கன்னா ரியர் கேமரா வந்து 12 மெகாபிக்சல் 5 மெகாபிக்சல் ரியர் கேமராவோட உங்களுக்கு வந்து மொபைல் வருது. செல்ஃபி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொபைல் வந்து 5 மெகாபிக்சல் கேமரா செல்ஃபி கேமராவோட வித் LED ஃப்ளாஷோட உங்களுக்கு வந்து மொபைல் வருது. மொபைலோட பேட்டரி பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து 4000 mAh பேட்டரியோட வருதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 2 days உங்களுக்கு வந்து பேக்கப் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 5V 2 amps இது வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் பார்த்திங்கன்னா இந்த மொபைல் வந்து பார்த்திங்கன்னா Android 8.1 Android Oreo வெர்ஷன் வித் MIUI 9 வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபியூச்சரில் MIUI 10 அப்டேட் வந்த பின்னாடி இந்த மொபைலுக்கு வந்து பார்த்திங்கன்னா MIUI 10 வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சென்சாரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரு, ஆக்சிலோமீட்டரு, ப்ராக்சிமிட்டி சென்டரு, காம்பஸ்ஸு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் சென்சார்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3GB + 32GB RAM வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10,400 ரூபாயில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி இதனோட அடுத்த வேரியண்ட்டு பார்த்திங்கன்னா 4GB + 32GB RAM அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12,500 ரூபாயில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி இதனோட அடுத்த வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா 4GB + 64GB RAM வந்து உங்களுக்கு வந்து 13,600 ரூபாயில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரீசனபிளான ரேட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான். அடுத்தபடி அதனோட பார்த்திங்கன்னா மொபைல் வாங்குறதுக்கான சில காரணங்கள் அப்படின்னு சொல்லி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லிம் தான். இது வந்து பார்த்திங்கன்னா 8.8 மில்லிமீட்டர் மட்டும்தான் உங்களுக்கு வந்து சைஸ் இருக்கிறதுனால ரொம்ப ஸ்லிம்மாக நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து ஹை ரெசல்யூஷன் ஸ்க்ரீன் கொண்டது, அதாவது 1080 × 2280 பிக்சல்ஸ் கொண்டது. அடுத்த காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட ஷார்ப் ஸ்க்ரீன் தான். அதாவது பிக்சல்ஸ் பர் இன்ச்சுன்னு சொல்லுவாங்க, அதாவது 432 பிக்சல்ஸ் பர் இன்ச்சில் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் HD டிஸ்பிளே உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் வீடியோ கவரேஜில். இன்னொன்று பார்த்திங்கன்னா ரெட்மி மொபைலில் அடுத்த நல்ல காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து டெடிக்கேட்டட் மைக்ரோஎஸ்டி கார்டு வருது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு நல்ல விஷயம் தான். இதில் வந்து மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் அன்லாக் இது வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொபைலை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா மொபைல் வந்து ஹெவி வெயிட், அதாவது 178 கிராம் வெயிட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் ரேஞ்சில் நல்லா போகும்னு நினைக்கிறேன். இந்த மொபைல் கண்டிப்பாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். இது என்னோடய கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழ்நெக்ஸ்ட் சேனல்.